ஹலோ கைஸ், கேரளாவை நோக்கி ஒரு பயணம் கிளம்பியாச்சு. டைம் 8 மணி ஆகுது. பெட்ரோல் போட்டாச்சு. ஸோ நான் இங்கேருந்து நான் தனியாக தான் கிளம்புறேன். கரெக்டாக மதுரை போய்கிட்டு மதுரையிலேருந்து அங்கே ஒரு 5 பேர் வராங்க. அவங்கள பிக்கப் பண்ணிட்டு டேரெக்டாக தேனி, கோடிமெட்டு, மூணாறு, சைலண்ட் வேலி போகிறத பிளானு. இடையில எதனா பிளான் சேஞ்சஸ் இருக்கலாம். மழை பெய்யுது. எட்வின் ட்ரெயினில் வந்துட்டுருக்கான். விருதாச்சலம் தாண்டிட்டேன்னு சொன்னான். அவன் எப்படியும் அவனை பிக்கப் பண்ண போய் மதுரையில் ஜங்ஷனில் போய் பிக்கப் பண்ணிவிட்டு தான் அங்கே வெங்கட் ரூமுக்கு போனோம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கும். ப்ரோ மூத்தி கட்டு ப்ரோ, 3 மணிக்கு எழுப்பிடுறான்னா 4:30 எழுப்பிடுறான். 3 மணிக்கு கிளம்புறதா பிளான். நேரம் போச்சு. டைம் 4:40. இப்போ வேட்டில் விட்ட டைம் நாங்கள் மதுரையில் வெங்கட் ரூமில் ஸ்டே பண்ணிட்டு கிளம்புறோம். 1 ஹவர் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நல்லா தூங்கிட்டோம். 4:30 போச்சு. ஓ யூபி போமா பைக்கிய போகலாம். ப்ரோ 10ஆம் தளம் C177 மதுரை வந்தீங்கன்னா வந்து கால் பண்ணுங்க. இல்லை, இது என்ன குவார்ட்டர்ஸ் வங்கி? கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ், அரசு குடியிருப்பு பகுதி. லாக் பண்ணியிருக்கேன். எஸ் தானே? செஷன் என்ன ப்ரோ? ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓவர்லோடா நைட்டு விரட்டிட்டு வந்தாங்க. நல்லா தூங்கிட்டு மேடம். நான் பேசாமல் தேனிக்கு போயிருந்தேன்னா கூட அப்படி வைக்கலையா? அலாரம் வச்சு அப்போ தான் வச்சேன். 2:47 வச்சேன். நான் தான் வச்சேன். ஃபோனில் தானே வச்சேன். சைலண்டில் போட்டுருந்துச்சு அப்படின்னு தெரியல. வண்டி வாங்க பார்த்துட்டோம். 3:30 இங்கேருந்து கிளம்பலான்னு பிளான் பண்ணோம். இப்போ டைம் என்ன? 4:46. 4:46. 8:30 கரெக்டாக வண்டி எடுத்தாங்க ரோட்டில். 8:30 எடுத்து நான் ஸ்டாப்பாக நிற்காமல் திண்டுக்கல் வந்துட்டேன். திண்டுக்கல் வந்துட்டு இருக்கும்போது கால் பண்ணான். எட்வின் அப்போ தான் மதுரை ரீச் ஆகடா, திண்டுக்கல் வந்துட்டுருக்கேன். திண்டுக்கல் ஜங்ஷனில் இருக்கேன்னா சரி அங்கேயே இறங்கிக்கிறான். அவனை வந்து பக்கம் தான் எனக்கு ஜங்ஷனு, பிக்கப் பண்ணிட்டு இப்போ மதுரை போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேயே இறக்கி ஜங்ஷனில் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு டைரெக்டாக மதுரை போய் வெங்கட் ரூம் போய் ஸ்டே பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 3:30 கிளம்பலான்னு பிளான் போட்டிருந்தோம். வந்து படுத்தோம், நல்லா தூங்கிட்டோம். அலாரம் வச்சும் படுத்தோம், நல்லா தூங்கிட்டோம். 4:30 தான் எழுந்திரிச்சோம். 4:30 எழுந்திரிச்சு அவசரமாக ரெடியாகி கிளம்பிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா 4:40 4:50 ஆகிடுச்சு. 5 மணிக்கு ஆகிடுச்சு. நேராக போய் அங்கே ஒரு 2 பேர் இருக்கானுங்க, 3 பேர் இருக்காங்க. அவங்கள பிக்கப் பண்ணிட்டு இதுதான் வெங்கட் ஒர்க் பண்ணுற லைப்ரரி, மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலகம். ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணாங்க. ஒரு 1 இயர் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 1 இயரா 2 இயர் 1.5 வருஷம் தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ரூம்லேருந்து கிளம்பி கரெக்டாக ஒரு 15 கிலோமீட்டருக்கு தாண்டி வந்துவிட்டோம். வந்ததுக்கப்புறம் எட்வின் ஃபோனை வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போய் ஃபோனை எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்குள்ளே விரிஞ்சே போயிடுச்சு. ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு டேரெக்டாக இப்போ 3 இடத்த போகிறோம். வெயில் பயங்கரமாக ஆயிடுச்சு.
கோடிமெட்டு வந்துட்டோம். கேரளா தமிழ்நாடு பார்டரு. கேப் ரோடு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி மூணாறு வரைக்கும் முடிக்குது. கேப் ரோடு வேறு லெவலில் இருக்கும். இந்த ரோடு தரமாக இருக்கும். ரோடு ஏன் ப்ரோ பஸ்ஸில் வரீங்களா? வேற மாதிரி ப்ரோ. எங்க கடையில் கொடுத்துருக்காங்க ரோடே தெரில. வேற மாதிரி கிளைமேட் வாங்கல மஜாவா இருக்கு. நிப்பாட்டுமா? ஃபால்ஸ் நிப்பாட்டுடா. டீ டைமா? ஃபால்ஸ் இல்லையா? ஆன்ட்டிக்கு ஓரமாக லாரிக்காரன் அடிச்சு வைக்கிடுவான். ஐயோ பஸ்ஸுக்கு ஒன்றும் குறைச்சல இல்லை சாமி.
நீ விடு முன்னாடி. அவ்வளோதான், லைட்ஸ் பிடிச்சிக்கும் போ ஆண்டி. ஆண்டி இண்டியன் என்ன ப்ரோ? ஃப்ரீயாகவே தண்ணி எடுத்துட்டோம். எப்படி ப்ரோ அந்த சைடு செம்மையாக இருந்துச்சு ப்ரோ கிளைமேட்டு. நான் இங்கேயும் அது இதே மாதிரி இருக்குன்னு நினச்சேன். இப்போ நம்ம லாஸ்ட் டைம் போன இடம். ஆமாம், அதில் வீடு கட்டிகிட்டு இருக்கானுங்க. அங்கேருந்து போட்டோம். அது போய் வரணும். பேசுமாப்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஏய் எத்தனை ஃபோட்டோ அடியே ஸ்டோரேஜ் பிள்ளையர்டா போடாங்கிட்டு 2 ஃபோட்டோ நச்சுன்னு எடுக்கிறதுட்டு. ஆனால் லாஸ்ட் டைம் செம்ம கரோடு வந்துச்சு இல்லை மாப்ள? மொரட்டுக்கு முக்கிய வரல இங்கே எத்தனை லிட்டர் மாப்ள டேங்க்கு? தெரியல மாப்பிள்ள, ரொம்ப கம்மி தான் போல. 900 ரூபாய்க்கு ஃபுல்லாகிடுச்சு. நாய் வச்சு அவங்க வீடியோ எடுத்து போட்டுறாங்க. டே அந்த பிள்ளைய ஓரமாக போக சொல்கிறேன். எத்தனைடா ஃபோட்டோ எடுக்குது? வேண்டாம் போட்டுரு. நல்ல ஃபோட்டோ ஷூட் நடக்குது. டேய் அட்மின் அங்கிள் கூப்பிடு. அதான் மாமா, எட்வின் மாமா. அம்மாவில் என்ன வேலை பார்க்குறேன்னு சொல்லுவேன். கண்ட முடியும். டேய் யார்ரா நீ? சேரை போட்டு உட்காந்துக்கிற. யோ பெருசு லாஸ்ட் டைம் அந்த பாறையில் தான் போய் பாட்டி வீடியோ எடுக்கணும். செம்ம மழை தூருது. சின்ன கண்ணா ஃபால்ஸ்லேருந்து கிளம்ப போகிறோம். இதுதாங்க நம்ம காடி. காருக்குள்ள ஆள் இருக்கு. ஆமா, ஆளுக்குறாங்க. ஏய் நம்ம வந்திருந்தால இவங்க ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்களா? அதுக்கு முன்னாடியே நம்ம
ப்ரோ டபுள் டக்கர். மாசு 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 ப்ரோ டபுள் டக்கர். ப்ரோ வண்டி நிப்பாட்டி பஸ்ஸில் போவோமா? வண்டி நிப்பாட்டிட்டு பஸ்ஸில் போகலாமாண்ணா? சூப்பராக இருக்கும் ப்ரோ பஸ். அது மேல் டிக்கெட் கட்டு ஃப்ரீயாக தான் ப்ரோ போகுது. ஃப்ரீயாக தான் இருக்குது பஸ்ஸு. ரூபா போகலாம். அவனுக்குங்க ஜெகனு டபுள் டக்கர் பஸ் பார்த்தாச்சு. நினைக்கிறேன் டிக்கெட்டு மூணாறுலேருந்து எடுத்து இந்த எண்டு வரைக்கும் கொண்டு போய் விட்டு திரும்ப கொண்டாந்து விட்டுருவாங்க. மேல் ஃப்ளோருக்கு 400 ரூபா, கீழே 200 ரூபா நினைக்கிறேன். வேறு வாரடிக்கலாம். மூணாறு வந்தாச்சு. மூணாறு ரீச் ஆகிடுச்சு. மூணாறு ரெயின் கவர்லாம் வாங்கி போட்டு பயங்கரமாக மழை பெய்யுது. அடுத்து அமைதி பள்ளத்தாக்கு போகிறோம். சைலண்ட்